அரோரா உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் அரோரா கிட்ட ஏதோ இந்த ஒரு கடிதம் எழுதினேன் பாட்டு, அந்த பாட்டு பாட்டு கீழே பார்த்து நீங்கள் பார்க்குறாரு, தேவையில்லாத இடத்துல பார்க்குறாரு பெண்களை. அந்த பொண்ணு டக்குன்னு கேட்குது, எதுக்கு நீ வந்து மூஞ்சி இங்கே இருக்கு, என்ன நீ எங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. சுபிக்ஷா பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறது. அரோரா என்ன வாசனை போடுற, என்ன சென்ட் போடுற, செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது. அப்சரா கிட்டே போட்டு இப்படி போய்ட்டு அப்படிங்கிறது. எந்த உனக்கு என்ன தாண்டா வேணும், நீ எனக்கு தெரிஞ்சு மோந்து பார்க்காத ஒரு ஆள் உங்கள் அம்மா மட்டும் தான் நினைக்கிறேன். சிவாஜி கணேசனுக்கோ தனுஷ்கோ ஒரு 1% கூட அவங்க கால் நகத்துக்கு கூட ஈடு இல்லாத ஒரு ஆள். அந்த மாதிரி ஆளை தான் தூக்கி நிறுத்தி அந்த இப்போ சில யூடியூப்ஸ்லாம் வந்து தூக்கி நிறுத்தி இப்போ பிக் பாஸ் வரைக்கும் போய் அமிச்சாச்சு. அதுக்கு இப்படி பண்ணுற ஒன்றுமே ஃபுல்லாக தொங்கி போய் கிடக்குது. உனக்கு ஜிம் தோணும் கிடையாது, ஃபுல்லாக பொதன்னு ஆடுது. நீ எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நினைச்சுட்டா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லியிருப்போம்னா இல்லை, உண்மைதான். அது ஃபேமிலி பேக் கூட கிடையாது, ஃபேமிலி தொங்கி போன பேக் அது. அவர் வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு படுக்கிறது வேற. பார்வதி உன் கண்ணை பத்தல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பார்வதி மடியிலே படுத்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. எவனா தங்கச்சி பார்த்து சொல்லுவானா? அப்போ நீ தங்கச்சின்னு சொல்லும் போது என்ன நினைப்புல நீ பேசிட்டு இருந்திருப்ப? அது ரொம்ப ரொம்ப வக்கரமான ஒரு கேவலமான புத்தி உடையவர் தான் எனக்கு தெரிஞ்சு திவாகரன். ஆனால் கம்ருதீன் அவன் கையில் வந்து ஒரு சில வார்த்தைகள் எழுதும் போது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. பார்க்குற நம்ம எல்லாருமே தெரியும் என்ன வார்த்தை எழுதியிருக்கான் அப்படின்னு. அப்போ டக்குன்னு அடிக்குது, அவனை அடிச்சுட்டு அது நிறுத்திடுது. என்னென்னா ரெட் கார்டெலாம் கொடுக்குற கொடுத்தோன்னா நேரம் கொடுத்துருக்கணும். இப்போ என்னென்னா விஜய் சேதுபதி சார் வந்து எல்லோ கார்டு கொடுத்து போன முறை கம்ருதீனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். நீ வந்து ரொம்ப தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறேன்னு. இந்த வாரம் பார்த்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் தட்டி போட்டுன்னு டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு அந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு. அப்போ எனக்கு கூட தான் நீயும் உங்கள் எஃப்ஜே கட்டி பிடிச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது அது தேவையில்லாத வார்த்தை. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என் கூட பிக் பாஸ் பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு திரு ரஞ்சித் பிரதர் தான் என் கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஜாஃபர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நேர்காணலில் பேசுகிறது நான் எதிர்பார்க்கல. பட் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பிக் பாஸ் பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் நிறையா இன்ட்ரெஸ்ட்டில் நான் சேனலில் கொடுத்துருப்பீங்க, நிறைய பேசியிருப்பீங்க. பட் நம்ம இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம் ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்ற மாதிரி. பிக் பாஸ் இந்த சீசன் 9 வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஈச் இயர் வரும். நீங்கள் எந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்க? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்தாங்களா? இல்லை, பொதுவாக பிக் பாஸ் பொறுத்த வரைக்குமே என்னென்னா ஒவ்வொரு துறையிலேருந்து ஆட்களை பொறுக்கி எடுத்து போட்டு அறிமுகம் இல்லாத ஆட்களை உள்ளே வச்சு ஒரு 100 நாள் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அது வந்து கரெக்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 சீசன் கரெக்டாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதாவது பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அவங்களுக்கு பொதுவாக வெளியே சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஆட்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணுற மாதிரி. ஆனாலும் அந்த ஆக்டர்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வேல்யூ இருக்குது எல்லாருக்குமே, ஒவ்வொருத்தருக்குமே. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓவியாலேருந்து ஜூலியிலேருந்து இப்போ இருக்கிற ஆட்கள் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டார் வேல்யூ இருக்கிறதுனால அவங்கள உள்ளே கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஆட்களை உள்ளே கூப்பிட்டா நம்ம ரேட்டிங் ஏறும், மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறது. ஒவ்வொரு சீசனும் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 சீசன் வரைக்கும். 9 சீசன் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது நிறைய ஒரு நட்சத்திரங்கள் வருவாங்க. அது இல்லாமல் முகம் தெரியாத ஒரு 2-3 பேர் வருவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க தாமரை வந்த சீசனில் தாமரை ராஜு சீசன் 5 அவங்க வந்து சீசன் பார்த்திங்கன்னா தாமரைலாம் யாருன்னே தெரியாது. ஸோ யாரா இவங்க புதுசாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த சீசனில் வந்து அவங்க இன்னும் 2-3 பேர் மட்டும் தான் புதுசாக இருந்தாங்க. இந்த சீசன் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த கையில் மொபைல் ஃபோன் வச்சுட்ருக்கவங்க சமூக வலைதளங்களை நிறைய பேர் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த முகங்கள் நிறைய தெரியும். அதில் சில பேரை தெரியாது. ரம்யா ஜோ யாரும் தெரியாது, சுபிக்ஷா யாரும் தெரியாது, நந்தினி யாரும் தெரியாது. ஆனால் சில பேருக்கு வந்து தெரியும். அந்த மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு கலையரசனை தெரியும், திவாகரை தெரியும், அரோராவை தெரியும். ஸோ இந்த ஆட்கள் தெரியும். துஷார் கூட யாரும் தெரியாது நிறைய பேருக்கு. அப்போது ஃபோனே வச்சுட்ருக்காத ஒரு பாமர ஜனம் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அவங்க பிக் பாஸ் விரும்பியாக கூட இருப்பாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாக என்னடா இது யாரா இந்த திவாகர்ன்றது யாருன்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. திவாகரே தெரியாத ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆமாம், ரைட், ஓகே. என்னன்னா அவர் வந்து ஒரு 90% பீப்புளுக்கு தெரியுதுன்னா 10%க்கு தெரியல அவர் யாருன்னு தெரியல அப்படின்னு. அவர் துஷார், நந்தினி, சுபிக்ஷா இந்த மாதிரி முழுக்க புதுமுகங்கள். ப்ளஸ் இன்னொன்று இன்ஃப்ளூயன்சஸ், பாதி பேர் இன்ஃப்ளூயன்சஸாக தான் இருந்தாங்க. சேனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போட்டாலும் பிக் பாஸ் பற்றி பேசுவாங்க. வெளியில் லோக்கலாக யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு பேசினாலும் அவங்கள பற்றி பேசுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே பிக் பாஸ் பற்றி எல்லாருமே பேசுவாங்க.
ஸோ பெரிய நட்சத்திரங்களை போட்டு பெரிய பொருட்செலவில் ஏற்படுத்தி அவங்களுக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்துட்டு இதே டாக் தான் வெளியே இருக்க போகுது. பிக் பாஸ் பற்றி எல்லாரும் பேச போகிறாங்க. நம்ம ஏன் வந்து பெரிய செலவு பண்ணணும்? நம்ம இன்ஃப்ளூன்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்ஃப்ளூன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம், 1000 ரூபாய்க்கு ஏதாவது நல்லா இல்லாத பொருளை விற்று கொடுத்தா கூட விற்று கொடுத்துருவாங்க ப்ரொமோஷன் பண்ணி. அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சு சம்பளத்தை கூட கம்மியாக கொடுத்துருவோம். 5000 கொடுப்போம், 2000 ரூபாய் பர் டே, 2000 ரூபாய் கொடுப்போம், 3000 ரூபாய் கொடுப்போம்னா தாராளமாக அவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பொருட்செலவு ரொம்ப கம்மி, ரெவென்யூ ஜாஸ்தி, செலவு வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த 9th சீசன் அந்த மாதிரி எடுத்துருப்பாங்கன்றத என்னோட தோணல். இன்னொன்று, இவங்களை எடுத்தால் வெளியில் கான்ட்ரவர்ஷியலாக பேச ஆரம்பிப்பாங்க. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும், ஃபஸ்ட்டு சீசன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஜூலியை கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாங்க. ஜூலி வந்து பெரிய நல்ல பேர் இருந்தது வெளியில், தமிழச்சின்ற பேரில் இருந்துச்சு. அப்புறம் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போனாங்க. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வந்து ரொம்ப பரிச்சயம் இல்லாத முகங்கள் கொஞ்சம் இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் இந்த மூஞ்சை போடலாம், நம்மளுக்கு தேவை ரேட்டிங், இந்த ஷோவை பற்றி எல்லாரும் பேசணும் அப்படின்னா ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, திவாகரை முதல்ல உள்ளே அனுப்பினது தான். அது வந்து வெளியில் டாக்ஸ் வரப்போவே நம்மலாம் யோசிச்சுட்டு இருந்தோம், என்ன இது? அப்போது ஒரு விஜய் டிவி பிக் பாஸ் லெவல், அந்த லெவல் கீழே இறங்கிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். அது அடுத்தது கலையரசன், இந்த 3 பேர் மட்டும்தான், கலையரசன் அப்புறம் அரோரா. இந்த 3 பேரை போட்டதுக்கப்புறம் என்ன இது, ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க? எங்கேயோ ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்கள்லாம் இருந்த ஒரு பிளாட்ஃபார்மில், ஒரு சூப்பர் ஷோவில் இந்த மாதிரி ஆட்களம் போட்டு ஏன் அவங்க தரத்தை இழந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ துஷார்லாம் யாருன்னு தெரில. ஆனால் துஷார் வந்து அவர் பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது துஷார். ஆனால் அதுக்கப்புறம் அதாவது ஃபஸ்ட்டு வாரம் மட்டும் நல்லா இருந்தார். இப்போ ஃபுல்லாக அரோரா கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கார், டோட்டலாகவே சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குன்னா இங்கே உட்காந்து அரோரா வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு, இங்கே ஒரு அந்த கிச்சன் மறைவில். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்ச முகங்களை போடுறத விட தெரியாத முகங்களை போட்டு அதன் மூலமாக சம்பாதிக்கிறது. ப்ளஸ் இன்னொன்று, அதை பற்றி எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் பேச தான் இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏமாற்றங்கள் தான். ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கும், பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த சீசனு முழுக்கவே பார்த்தாங்க கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்யூசிவ் சீசன் மாதிரி தான் இருந்தது. அது பார்க்கவே கொஞ்சம் அருவருக்கத்தக்க மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போது இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும்னாலே டாஸ்க் அப்படின்றதான் நம்ம அதில் தான் வந்து கண்டென்ட்டே வரும். பட் இந்த சீசனில் அதிகமான டாஸ்க்கே இல்லையோ? அது காரணம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ உள்ள சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கப்பா, அப்புறம் எப்படிப்பா டாஸ்க் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரீசனு? இல்லைன்னா பிக் பாஸ் சைட்லேருந்து இவங்களுக்குலாம் டாஸ்க் கொடுக்குற அளவுக்கு அவங்களே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையா? என்ன? எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பிறகு இந்த சீசன் டாஸ்க் நிறைய இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த டாஸ்க்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. போன சீசன் தான் கொஞ்சம் டாஸ்க் இல்லாத மாதிரியே ரொம்ப என்ன சொல்கிறது, கிண்டல்லாம் பண்ணாங்க. தண்ணி பிடிக்கிற டாஸ்க்கு, ஏதோ ஒரு டாஸ்க்லாம் சின்ன டாஸ்க்லாம் வச்சாங்க அப்படின்னு. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் சண்டை இருக்க தான் செய்யும். சண்டை போடும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2 டாஸ்க் 3 டாஸ்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரம் டாஸ்க்கே ரொம்ப சூப்பர் டாஸ்க் தான். அதாவது டோட்டல் அவங்க உடைமைகளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை லாக்கர்ன்ற பேரில் வந்து தனித்தனியாக உங்களுக்கு கொடுப்போம், உங்களுக்கு தேவையான பொருட்களை 3 இப்போ இது வரைக்கும் 3 முடிஞ்சு 4 5 அப்படின்னு போக முடியாது டாஸ்க்கு. அப்போது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் நம்மளோட ட்ரெஸ்ஸு வர வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் போயிட்டே இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் டாஸ்க் வந்து எனக்கு நல்லா தான் இருக்குன்றது என்னோட தாட். ஆமாம், அந்த டாஸ்க் அப்படின்னு பேசும்போது தான் பார்வதி வந்து வெறும் வாய் பேசுறதுக்கு தான் லாய்க்கு, டாஸ்கில் லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கில் வாய் விட்டு அவங்க சொதப்பிட்டாங்க. ஆமாம், அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்களா? சில பேர் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன உடனே கெம்மியே சொன்னாங்க, நானாவது செகண்ட் போயிருந்துருக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு நீ போயிட்ட அப்படின்னு. இல்லை பொதுவாகவே அது அவங்கள அட்லீஸ்ட் விட்டாவது விளையாடவாது பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த கேம் பொறுத்த வரைக்குமே அதுதான், அந்த ரூலே அப்படி தான். ஒருத்தர் விளையாடினா அவர் தான் ஃபைனலாக முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் அடுத்த வரணும். இப்போ நடுவிலேயே 2வது வந்துட்டோன்னு யாராவது என்னால் முடியல நான் பேக் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த ஆள் ஃபஸ்ட் வந்தாங்களோ பரவாயில்ல. அப்போ கெமி எப்படி விளையாடுறாங்களான்னு தெரிஞ்சிருக்கும். அவங்க கடைசி வரைக்கும் எப்படி விளாட்றாங்கன்னு தெரியாமே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்வதி கொஞ்சம் வாய் தான். ஏன்னா வந்து அந்த வாய் வந்து வேலை இல்லை, ஒன்றும் காட்டவே இல்லை. ஒருவேளை கெமியை விட்டுருந்தா பண்ணியிருக்கலாம். ஏன்னா இன்னொன்று, அந்த இடத்துல நின்று விளாட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது இவர் நம்ம கானா வினோத் வந்து விளையாடுறாரு. அப்போ வந்து எஃப்ஜே வந்து அவரை பூஸ்ட் பண்ணுகிறாரு. ஆனால் இப்படி பண்ண டென்ஷன் ஆகாத, மெதுவாக பண்ணு அப்படி இப்படின்றாரு. எஃப்ஜே வந்ததுக்கப்புறம் டென்ஷன் ஆகுறாரு. கரெக்ட். ஆமாம், கரெக்டாக. நீ கேம் விளையாடும் போது தான் உனக்கு அந்த வேலை வலி வேதனை எல்லாமே தெரியும். எப்படி ஏன்னா நம்ம பொதுவாக விளையாடும் போது கையெல்லாம் ஈரமாயிடும், என்ன பண்ணுறது தெரியாது, ஒரு டென்ஷனில் இருப்போம். இன்னொன்று நம்ம பண்ணுறது ஒன்று இருக்கும், அடுத்தவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்றது ஒரு கான்ஷியஸாக பார்த்துட்டே இருப்போம், என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதனால் அங்கேருந்து நீ பண்ணு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, இது பண்ணு அப்படி பண்ணு இப்படி விரலை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறது ஆள்லாம் இருப்பாங்க. ஆனால் நம்ம அங்கே வந்து பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கெமி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களும் வந்து தான் தோற்று கூட போயிருந்துருக்கலாம், தெரில. இப்போ பார்வதி பார்த்தீங்கன்னா, பார்வதி சில மக்களும் அதான் ஃபீல் பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிறவங்க மேபி ஃபீல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இந்த பொண்ணு கத்தின்னு தான்ப்பா இருக்குது,
ஒருவேளை பிக் பாஸ் நல்லா கரைச்சி குடிச்சிட்டு வந்திருப்பாங்களான்னு தெரில. சண்டை போட்டால் தான் உள்ளே நிலைக்க முடியும், நிற்க முடியும் அப்படின்றதுனால தான் இவங்க வாண்டடாக பிரச்சனைகள் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்களோ, சொன்னதே திருப்பி திரும்ப திரும்ப சொல்லி சண்டை கிரியேட் பண்ணுறவங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். இல்லை இருக்குது. என்னன்னா அவங்க ஒரு முறவே சொன்னாங்க சில விஷயங்கள். தொடப்பம் அவங்க பெருக்கும்போது அவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருந்தாங்க. லக்ஸுரி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்து பெருக்கும்போது அவங்க வந்து தொடப்பத்தை வந்து இப்படி பண்ணி செவுத்துலலாம் வச்சு பண்ணுறாங்க. அப்போ கேட்குறாங்க, நான் என்னோட கேம் நான் சுவாரஸ்யமாக கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னென்ன உள்ள மனசில் வந்து இந்த ஷோக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா பிக் பாஸ் நேரத்தில் லாஸ்ட்லாம் சொல்லியிருக்காரு, நீங்கள் கொடுக்குற டாஸ்க்கு பண்ணுற டாஸ்க்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுங்க, மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி கொடுங்க அப்படின்னு. அதனால் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்குது. அண்ட் இன்னொன்று அவங்க சொன்ன மாதிரி அவங்க பிக் பாஸ்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம இன்னொன்று கேமராலேயே தெரியும். இது 24 ஹவர்ஸ் இல்லாமல் ஒரு 3 சீசன்லாம் 24 ஹவர்ஸ்லாம் கிடையாது. அப்புறம் அல்டிமேட் வந்ததுக்கப்புறம் தான் 24 ஹவர்ஸே வருது. அப்படி இருக்கும்பொழுது 24 ஹவர்ஸும் பார்க்குறாங்கன்னா மக்கள் எல்லா எந்நேரமும் நம்ம தான் இருக்கணும். கரெக்ட். அண்ட் அப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப கம்மி. 3 சீசனில் வரும்போது ரொம்ப இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா திறந்தாலே ஃபுல்லாக பிக் பாஸ் பற்றின கண்டென்ட்டு, மீமு, ட்ரோல் எல்லாமே அதுதான் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்துலையும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ப்ரொமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்வதி இருப்பாங்க. நேற்று மட்டும் தான் ஏதோ ஒரு ப்ரோமோவில் பார்வதி இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க நினச்சி வந்தது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்வதி இந்த திவாகர் ஒன்றா இருந்தாங்க, மறுபடியும் சண்டை, மறுபடியும் ஒன்றாறாங்க. அதுக்கு பின்னாடியும் பார்வதி வந்துட்டு ஒரு டபுள் கேம் ஆடுறதோ அப்படின்ற மாதிரி இல்லை, டபுள் கேம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வதி ஆடல. பார்வதிக்கு எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து நான் ஒரு வியூவராக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வாரம் வந்து திட்டிகிட்டு தான் இருந்தோம். என்னென்னா பார்வதி கிட்ட ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு உண்மை இருக்குது. சண்டை தான் போடுறாங்க, வாய் ஜாஸ்தி, ஓவர் வாய் தான். ஆனால் வந்து லிமிட் ஒன்று வச்சுக்கிறாங்க. அவங்க லிமிட்டை வந்து அவங்களும் கிராஸ் பண்ண விட்டுறாங்க. சில பேர் லிமிட் வந்து அந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ திவாகர் மேட்டர்லேயே அப்படி தான். என்னென்னா அவர் வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு படுக்கிறது வேறு. பார்வதி உன் கண்ணை பத்தல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பார்வதி மடியிலே படுத்துருக்கலாம் போல இருக்கு, எவனா தங்கச்சி பார்த்து சொல்லுவானா? அப்போ நீ தங்கச்சின்னு சொல்லும்போது என்ன நினப்பில் நீ பேசிகிட்டு இருந்திருப்ப? அது ரொம்ப ரொம்ப வக்கரமான ஒரு கேவலமான புத்தி உடையவர் தான் எனக்கு தெரிஞ்சு திவாகர். என்னன்னா ஒரு தங்கச்சின்ற ஒரு பொண்ணை நீ தங்கச்சின்னு சொல்லிட்டு, அதுவும் அண்ணன் தான் சொல்லுது. அப்புறம் மறுபடியும் பார்வதி கிட்ட போயிட்டு நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய வன்மம். அப்போ அது பொண்ணு அண்ணே போயிட்டனே அப்படிங்குது. இல்லை பார்வதி, நான் உன்னை தாங்கு நானே பேச உன்னை கல்யாணம் பண்ணிட்டா தாங்கு அப்படிங்கிறான். என்னன்னா அப்போ நீ தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்த அர்த்தம் என்ன? அது ஒன்று. அதனால் அந்த பொண்ணு கொஞ்சம் விலகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னாச்சு, கமருதீன் கூட நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. கமருதீன் நல்லா பேசிட்டு இருக்கும்போது அது வேற இடத்துக்கு சும்மா கிண்டலாக பேசுவாங்கல்ல ஃப்ரெண்டுக்கு, ஏன்னா எங்கள் ஜோடி எப்படி இருக்குது, அந்த இதெல்லாம் கூட பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் கமருதீன் அவன் கையில் வந்து ஒரு சில வார்த்தைகள் எழுதும் போது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. பார்க்குற நம்ம எல்லாருமே தெரியும் என்ன வார்த்தை எழுதியிருக்கான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அதோட ஸ்டாப் ஆகுது. ஏன்னா இது அப்போ டக்குன்னு அடிக்குது, அவனை அடிச்சுட்டு அதுவும் நிறுத்திடுது. நைட்டு வந்து பேசுகிறான். அவர் பேசிட்டு அவன் அதை பற்றி கேட்குறான். நம்ம வந்து எனக்கு உன் மேலே ஒரு ஆசையாக இருக்குது, அப்போ ஏதோ ஒன்று லவ் பண்ணணுன்ற மாதிரியே ஒரு சொல்கிறாப்புல. ஸோ அந்த பொண்ணு அதோடு ஸ்டாப் ஆகிடுது, அவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது. ஸோ என்னென்னா இந்த லவ் கண்டென்ட் கொடுத்து தான் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஆள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அரோரா பார்த்தீங்கன்னா கமருதீன் கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க, துஷார் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆதிரை வந்து எஃப்ஜே கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரம்யா ஜோ இப்போ எஃப்ஜே கூட தான் அப்படி சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்வதி கொஞ்சம் டீசெண்டாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பார்வதி கிட்ட வந்து ஒரே பிரச்சனை வந்து ஒரு மாதிரி அப்பப்போ அந்த வார்த்தைகள் விட்டுறதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி யோ போயா அப்படின்னு சொல்றது, சம்டைம்ஸ் வாடா போடா அப்படின்னு பேசுறது, அந்த மாதிரி அதிகமாக இருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா வாடா போடான்னு இப்போ பிரவீனை வந்து போடா அப்படிங்கிறதுலாம் அப்போ அவன் வந்து திரும்பி போடின்ட்டான்னு தான் பண்ணுவீங்க. ஆமாம், ஆம்பளைங்களை வந்து போடான்னு சொல்கிறது சாதாரணமான விஷயமா கடந்து போயிடலாம். ஆனால் பொண்ணுங்களை வந்து போடின்னு சொல்லிட்டு அது பெரிய அது ஃபெமினிசம்லாம் தூக்கின்னு வந்துடுவாங்க. என்னை போடின்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டான். அதனால் வந்து கொஞ்சம் வார்த்தை வந்து கொஞ்சம் அடக்கி பேசுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஒருவேளை இப்போ வந்து பார்வதி பார்க்க மாட்டாங்க, வந்ததுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் சொல்கிறேன் என்னென்னா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது வேற, போடா அப்படிங்கிறது, போடா நாயே அப்படிங்கிறது வேற, சண்டையில் போட போடா நாயே அப்படிங்கிறது வேற. நாய் தான், ஆனால் அந்த எந்த இடத்துல எந்த இடம் பொருள் ஏவல்னு இருக்குல்ல, எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து அவங்க வந்து தேவையில்லாத இடத்துலலாம் வாடா போடான்னு சொல்கிறது கொஞ்சம் அது எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் மெயினாக நம்ம 18+ கண்டென்ட் நிறைய இருக்குது, அதை பற்றி நம்ம பேசணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிக் பாஸ் அவுட்ஸ் மேட் எல்லாருமே சொல்கிறது இந்த திவாகரோடைய சில சில்மிஷங்கள், பொண்ணுங்கிட்ட போய் முத்தம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அப்புறமா இந்த தராதரம் பார்த்து பழகு அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் விட்டுறது, இது ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தனமாக இருக்கோ திவாகரோடைய இதில் அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன சொல்கிறேன்? அதாவது திவாகர் பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள்.
அவரோட சில வீடியோஸ்லாம் பார்த்தோம் நம்ம. அதாவது ஆனர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு சில பேரை வந்து ஜிபி முத்துவிய அவர் வந்து தரம் தாழ்ந்து விமர்சித்த வீடியோலாம் பார்க்குறோம். இதுதான் அவர் என்னன்னா கேமரா முன்னாடி பேசுறதுலாம் அவர் வந்து கிடையாது. சும்மா ஒரு நடிப்பு, ஒரு என்ன சொல்கிறது, தான் வந்து பெரிய நடிகன்னு ஒரு சிவாஜி கணேசனுக்கோ தனுஷ்கோ ஒரு 1% கூட அவங்க கால் நகத்துக்கு கூட ஈடு இல்லாத ஒரு ஆள். ஓகேவா? அந்த மாதிரி ஆளை தான் தூக்கி நிறுத்தி அந்த இப்போ சில யூடியூப்ஸ்லாம் வந்து தூக்கி நிறுத்தி இப்போ பிக் பாஸ் வரைக்கும் போய் அமிச்சாச்சு. இவர் என்னன்னா தங்கச்சின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு பொண்ணை விட்டு வச்ச ஒரே பொண்ணு எனக்கு தெரிஞ்சு கனி மட்டும் தான். அவங்களே இப்போ நேற்று அசிங்கமாக திட்டாரு, 2 பேர் கட்டி பிடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. என்னென்னா அரோரா கிட்ட பேசும்போது அரோரா உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் அரோரா கிட்ட ஏதோ இந்த ஒரு கடிதம் எழுதினேன் பாட்டு, அந்த பாட்டு கீழே பார்த்து இங்கே பார்க்குறாரு, தேவையில்லாத இடத்துல பார்க்குறாரு பெண்களை. அந்த பொண்ணுக்கு டக்குன்னு கேட்குது, எதுக்கு நீ வந்து மூஞ்சி இங்கே இருக்கு, என்ன நீ எங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. அதே மாதிரி கெமியும் ஒரு வாட்டி சொன்னாங்க, கெமி வந்து என் வயிற்ற பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து தேவையில்லாமல் அது சண்டையில் அவங்க கெமி வாண்டடாக பண்ணுது, ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பண்ணுது. அது இது வந்து இவங்க பண்ணுறாங்க. சுபிக்ஷா கிட்டேயும் அப்படி தான். அவர் சுபிக்ஷா பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறது. அரோரா என்ன வாசனை போடுற, என்ன சென்ட் போடுற, செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது. அப்சரா கிட்டேயும் போய்ட்டு இப்படி போய்ட்டு அப்படிங்கிறது. ஏன்டா உனக்கு என்ன தாண்டா வேணும், நீ எனக்கு தெரிஞ்சு மோந்து பார்க்காத ஒரு ஆள் உங்கள் அம்மா மட்டும் தான் நினைக்கிறேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். வீடியோ வந்து வெளியே பார்த்தாரா கூட எனக்கு பிரச்சனை என்னென்னா, பொண்ணுங்களை வந்து நீ ஒரு போக பொருளை தான் பார்த்துட்டு இருக்க. நீ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு தங்கச்சியான நீ பார்க்குறதே இல்லை, ஒரு காம கண்ணோட்டத்தோடு தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இந்த ட்ரெஸ் அவுத்து போட்டு நிற்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் கேர்ள் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் பல் வரிசை நல்லா இருக்குன்னு சொன்னால் பல்லு ஈன்னு காமிச்சுன்னா பல்லு ஃபுல்லாக கரை பிடிச்சி போய் கிடக்குது, ஃபுல்லாக பாக்கு போட்டு. அந்த பல் அழகாக இருக்குதான், பல் வரிசையாக இருக்குதான். என்னது தமிழருக்கான பல்லோ ஏதோ ஒன்று, இது ஏன் தமிழன் கொண்டு வந்துட்டு ஒரு மகா மட்டமான அது ஒரு அந்த கமல் சாரோட எம்பிபிஎஸ் சகலகலா டாக்டர் அது இப்படி பண்ணுற ஒன்றுமே ஃபுல்லாக தொங்கி போய் கிடக்குது. உனக்கு ஜிம் டோனும் கிடையாது, ஃபுல்லாக பொதன்னு ஆடுது. நீ எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நினைச்சுட்டா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லியிருப்போம்னா இல்லை உண்மைதான். அது ஃபேமிலி பேக் கூட கிடையாது, ஃபேமிலி தொங்கி போன பேக் அது. அந்த மாதிரி வச்சுட்டு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணலாம். இப்போது சத்யா இருந்தார், சத்தியாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ட்ரெஸ் இல்லாமல். ஆனால் ஜிம் டோன் இருந்தால் மட்டும் நீ சட்டை இல்லாமல் போகலாமா அப்படின்லாம் கேட்கலாம், தப்பு தான். ஆனால் என்னென்னா அதுவும் தப்பு தான். வீட்டுக்குள்ளே இத்தனை பேர் இருக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ குளிக்கும் போது, இல்லை குளிச்சுட்டு வரும்பொழுது, இல்லை சும்மா ஏதாவது டாஸ்க் பண்ணும்போது பண்ணலாம். சும்மாவே நீ நிறைய தான் இந்த சட்டை இல்லாமல் இருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஏதோ மாதிரி இருக்கிற அப்படி இருக்கும்போது பொண்ணுங்களுக்குலாம் அருவருப்பாக தான் இருக்கும். அதை வந்து அவர் வந்து என்ன நினச்சிக்கிறார், தனக்கு வந்து புஜபாக்கா என்ன சொல்கிறது பெரிய ஒரு ஜிம் டோன் பாடி மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது. ஒவ்வொரு பொண்ணையும் வந்து வலுக்கட்டாயமாக கூப்பிடுறது, இந்த சென்ஸ் வா நம்ம ரீல்ஸ் பண்ணலாம், இது பண்ணலாம், வா அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்குது. இப்போ கம்ருதீன் பண்ணுறது வந்து ஜோக்கு ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருந்தாலும், இது பண்ணுறது அருவருக்கத்தக்க ஒரு காட்சி அமைப்பு. இது பார்க்குற போது ரொம்ப அருவருப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு ப்ரொமோவில் வந்து தராதரம் பார்த்து பழகு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அவருடைய இதுவே டவுன்ஃபால் பண்ணுது. இந்த மாதிரி கேரக்டரை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டா வெளியே இதுக்கப்புறம் ஒரு தேட மாட்டாங்களோ பார்க்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்னா ரெட் கார்டெலாம் கொடுக்குற அளவு கொடுத்தணும், நேரம் கொடுத்துருக்கணும். இப்போ என்னென்னா விஜய் சேதுபதி சார் வந்து எல்லோ கார்டு கொடுத்து போன முறை கம்ருதீனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். நீ வந்து ரொம்ப தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறேன்னு. இந்த வாரம் பார்த்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இன்னொன்று எஃப்ஜேக்கும் கொடுக்கணும். ஏன்னா எஃப்ஜே வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு ஒரு சொன்ன வார்த்தை, இன்றைக்கி வந்து லேட்டாக நான் உன்னை நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போய்க்கினே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைலாம் வந்து பண்ணுறானோ இல்லையோ அந்த வார்த்தைகள் அதெல்லாம் வந்து ஆமாம் யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் வந்து ரெட் கார்டு கொடுக்குறாங்களோ இல்லை எல்லோ கார்டு கொடுத்து எச்சரிக்கிறாங்களோ அது வந்து இந்த வாரம் விஜய் சேதுபதி சார் வந்தால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் வந்து திவாகருக்கு வந்து வார்னிங் ஒன்று கொடுக்கணும். ஏன்னா இவர் வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கார், என்ன சார் சூப்பராக நடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் மாதிரியே அவரும் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா திட்டணும், என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பண்ணுறீங்க, அன்னைக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டு எப்படி பார்ப்பீங்க, ஏதோ ஒன்று திட்டாருன்னா கொஞ்சம் அவர் அடக்கி வாசிப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒவ்வொரு தடவை இப்போ பேசும்போதெல்லாம் ஒன்று சொல்கிறாரு, நான் இது விஜய் சேதுபதி சார் சொல்லியே தருவேன், ரெஜிஸ்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என்னன்னா உனக்கு வந்து யாரோ வெளியில் ஒருத்தர் சப்போர்ட் இருக்காரு, விஜய் சேதுபதி பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, நம்ம சொல்லிட்டு அவர் கேட்பாருன்ற மாதிரி ஒரு தாட் ஒன்று இருக்குல்ல, அதை உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வாரம். ஏன்னா அவருடைய இந்த தாட் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னா, அந்த ஷர்ட் போடாமல் ஆடுறது சண்டை போட்டுட்டு இருந்தாங்க.
அப்போ கண்ணி கிட்ட சொல்றாங்க எஃப்ஜே கூட நீங்க கட்டி போட்டிக்கிறது அது வந்து எனக்கு எனக்கு கூட அபத்தமா பார்க்கறதுக்கு இருக்கு. அப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. அது எவ்வளவு பெரிய கேவலமான ஆமா thought-ஆ அதுதான் இருக்கு. சொல்றேன். இப்போ அவங்க வந்து சொல்றாங்க, ஆனா பார்க்குற எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குண்ணே, நீங்க ஜட்டி போட்டுன்னு ஆடினா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஜட்டி போட்டுருக்கீங்கன்னு சொல்ல, நீங்க ஜட்டி போட்டுன்னு டான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும், நம்மளுக்கு அந்த மாதிரி தானே இருக்கு அப்படின்னு. அப்போ எனக்கு கூட தான் நீயும் எஃப்ஜே கட்டி பிடிச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது அது தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத கண்டென்ட். இது அவர் சொல்றதை விட்டு இப்போ விக்கல்ஸ் சொன்ன மாதிரி தான், நீ அவர் அரைஞ்சாருன்னு சொல்லிட்டு அறுவாடு வெட்டின மாதிரி தான். என்னன்னா ஒரு விஷயம், சின்ன விஷயத்த ஒன்று சொல்லி அவர் வந்து பெரிய விஷயமா அதை மாத்திட்டாங்களோன்னு தான் நான் பார்க்குறேன். இவர் தான் பொண்ணுங்களை அக்கா தங்கச்சியா பார்க்கல, எஃப்ஜே அக்கா அக்கான்னு கூப்பிட்டு, பட் அதை கம்பேர் பண்ணி பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு தான், ரொம்ப தப்பு தான். அதை கேட்கணும், எனக்கு தெரிஞ்சு அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி. பிளேட்டுக்கு வந்து கவர் ரொம்ப முக்கியம், கவர் போட்டு தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி, அதாவது லவ் கண்டென்ட் இருக்கலாம், பட் அதுவும் தாண்டி இந்த சீசன்ல வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வந்து காட்டாம கூட இருந்திருக்கலாம், பட் இதை காட்டணுன்றதுக்கான என்ன காரணம்னா இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. கம்ருதீன் எப்படி பேசுறாரு. ஆனால் கம்ருதீன் வந்து ஷூட்டில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது அவர் இப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர் சொல்கிறாங்க. அது நல்ல டைப் தான், சைலண்ட்டாக வருவான், சைலண்ட்டாக போவான்ற மாதிரி தான் தகவல். ஆனால் இங்கே ஏன் அப்படி பண்ணுறாருன்றது தெரில. இன்னொன்று, நீ டபுள் மீனிங் பேசலாம், எங்கேயோ ஒரு இடத்துல 1-2 அப்படி சும்மா கிண்டல் அடிச்சுட்டு போகலாம். ஏன்னா இப்போ சாண்டி இருந்த சீசன் வந்து கொஞ்சம் அங்கங்கே இருக்கும், சின்ன அது காமெடியாக இருக்கும். இது ஃபுல்லாக காமெடியாக இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா ரொம்ப அது பேசும்போது இப்போ குழந்தைங்களே பார்த்தா என்ன நினைப்பாங்க, கவர் போட்டு எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் மெயின் மேட்டராக இருக்கும். கேட்டுருவாங்க அம்மா கிட்டயோ கவர் போட்டு சாப்பிடணும். ஏன்னா குழந்தைங்களும் பார்க்குறாங்க, ஷோ வந்து குழந்தைங்க பார்க்குறாங்க. அப்படி குழந்தைங்க பார்க்குற ஷோவில் இன்னைக்கு வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறாரு. யார்? கம்ருதீன். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் எனக்கு இருக்காங்க, அதனால் பார்த்துனதுக்கு அப்படி. அப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் உனக்கு இருக்காங்கன்னு தெரியல, ஃபேமிலியில் குழந்தைங்களும் அங்கம். அப்போ அந்த குழந்தைங்க பார்க்குற ஷோவில் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கும் போது நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பியா அசிங்கமா? கவர் போட்டு சாப்பிடணும், எப்பவுமே சாப்பிட்ணும் இருக்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், இதெல்லாம் ஒரு வார்த்தையா அப்படிங்கிறது. இவர் சொன்னதுக்கு அப்போதான்டா பிளேட் சேஃபா இருக்கும் அப்படின்ட்டு அரோரா வர ரிப்ளை பண்றாங்க. ரொம்ப அதுதான் சொல்றேன், அப்படின்னா இந்த டீம் அப்படியே வந்து அதுதான் சொல்றேன். இப்போ அரோராவுக்கெல்லாம் எவ்வளோ ஃபார் பெட்டர் இந்த பார்வதி. அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி நின்று வந்துட்டாங்க. யார் அந்த மாதிரி அவங்களோட லிமிட்டை கிராஸ் பண்ணுறாங்களோ கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கமருதீன் பார்வதி கூடயே சுற்றிட்டு இருந்தா அப்படி, பட் ஆனால் அந்த கொஞ்சம் தப்பாக டச் பண்ணுறான்டா அப்படின்ற மாதிரி டச் பண்ணுறானே அப்படின்ட்டு திவாகர் கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவரும் ஏதாவது கொஞ்சம் பேட் நேம் வாங்கிட்டு தான் வெளியே போவாரா? ஏன்னா பொண்ணுங்க பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்குது கமருதீனும். இல்லை, கமருதீன் வந்து பார்வதி கிட்ட சுற்றிட்டு இருந்தார், நடுவில் அரோரா கிட்டலாம் ரொம்ப பேசிகிட்டு இருந்தார். ஒரு வேளை இருந்ததுன்னா இது அப்படியே தொடர்ச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெட் கார்டோ இல்லை எல்லோ கார்டோ கொடுத்து வார்ன் பண்ணால் தான். ஏன்னா ஒரு தடவை அசீம்க்கு அந்த மாதிரி வார்ன் பண்ணாங்க, ஆனால் அந்த பெண்கள் மேட்டரில் இல்லை, ரொம்ப வார்த்தை விடுறாருன்னு சொல்லிட்டு அசீம்க்கு வந்து எல்லோ கார்டு கொடுத்தாங்க. மஹத்க்கு வந்து ரெட் கார்டே கொடுத்தாங்க, ரொம்ப ஓவராக வாய் பேசினாரு ரொம்ப அப்படின்னு. அந்த மாதிரி இந்த முறை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லோ கார்டு கொடுத்தா, 2 பேருக்குமே கொடுத்தா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அடங்கி கேமில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கார்டு வந்து திவாகருக்கும் கமருதீனுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும், எஃப்ஜேக்கும் 3 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கொடுக்கணும். ஆமாம், ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டே ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கும். பட் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, பட் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க இவங்க தான் வர போகிறாங்க அப்படின்ட்டு. உள்ளே இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பேசியிருந்தாங்கன்னா, உள்ளே இருக்கிறவங்களாம் கோமாளி அந்த மாதிரி ஆட்கள் தான் பிடிச்சி போட்டுருக்காங்க. பட் இப்போது அதில் சில பேர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட் கொடுத்துட்டுருக்காங்க. கோமாளி சொன்ன சில பீப்புள் தான் கண்டென்ட் கொடுத்துட்டுருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா வேறு அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் தாண்டி சண்டைகள் மட்டும் தான் போயிட்டுருக்கு பிக் பாஸ் வீட்டில். 4 பேர் யார் வராங்கன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரஜன்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஃபஸ்ட்டு கப்பல்ஸாக உள்ளே வராங்க. அப்புறமா திவ்யா கணேஷ் நினைக்கிறேன் அவங்க உள்ளே வராங்க. அண்ட் பார்கவ், அவர் அமித் பார்கவ். இவங்க எப்படி இப்போ நினைக்கிறீங்க? டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஆட்கள், சைலண்டாக இருக்கிற மாதிரி தோணுது. இல்லை, நம்ம வந்து டிவி பார்த்துட்டு நம்ம நம்பிடுறோம், சரி திரைப்படங்கள் பார்த்துட்டு. இன்னொன்று, ஃபஸ்ட்டு கப்பல் அப்படிங்கிறது ரியல் கப்பலாக இவங்க வந்து ஃபஸ்ட்டாக வராங்க. ஆனால் ஆல்ரெடி கப்பல் நம்மளுக்கு வந்திருக்காங்க, பாலாஜியும் நித்யாவும் வந்திருக்காங்க. ஆனால் வந்து அப்போ சண்டை போட்டு வந்தாங்க. சண்டை டிவோர்ஸ் டைமில். ஆமாம், டிவோர்ஸ் டைமில் வந்தாங்க. 2 பேருக்கும் தெரியாதுன்ற மாதிரி வந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து பேசிக்கிட்டாங்க. அப்போ அதுவே சப்பையாயிடுச்சு நம்மளுக்கு. உள்ளே வந்து நிறைய, ஆனால் அதுக்கு முன்னாடி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சண்டை போட்டு நிறைய நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினச்சி வந்தோம். அதே மாதிரி அன்ஷிதா இருந்த சீசன்லேயும் அவங்களும் இவரும் எக்ஸ் அவரும் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆனவர், இவங்க கூட ஒரு அஃபேரில் இருக்கார்.
2 பேரும் உள்ள வரத்துக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் போட்டாங்க. ஸ்டோரியை போட்டு எங்களை யாரும் பிரிக்கவே முடியாது. அப்படி கையால் போட்டு ஸ்டோரிலாம் இருக்குது. இன்னும் என் பொண்டாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க. அது அது போட்டு இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வராங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் நாங்கள் நினச்ச மாதிரி தான். என்னென்னா ஒன்று புருஷன் பொண்டாட்டியே போனீங்கன்னா பிரிஞ்சு வருவீங்க, இல்லை பிரிஞ்சு போனீங்கன்னா உள்ளே போய் ஒன்றா வருவீங்கன்ற மாதிரி கான்செப்ட். அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே பொறுத்த வரைக்கும் பிரஜின் சாண்ட்ரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல். 2 பேருமே ரொம்ப நல்ல கப்பல். அவங்க வந்து என்னென்னா உள்ளே போயிட்டு எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்றது புதுசாக இருக்கும். ஏன்னா வெளியில் வந்து நம்ம தனித்தனியாக ஆட்களை பார்க்குறோம். உள்ளே போயிட்டு 2 பேரும் வேறு டீமில் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு டீமில் இருந்துட்டு அங்கே எப்படி சண்டை போட போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க, எப்படி நம்மளுக்கு என்டர்டெயின் பண்ண போகிறாங்க. சண்டை வருமா இல்லை வரலாம். அதான் நான் சொன்னேன். என்னென்னா வீட்டுக்குள்ளேயே பேசி கூட வருவாங்க. நம்ம போய் அங்கே போய் கண்டென்ட் கொடுப்போம். இந்த கலையரசன் பண்ணாம பாருங்க. கலையரசன் அவங்க பொண்டாட்டியும் நம்ம கண்டென்ட் கொடுத்தோம், நாங்கள் கண்டென்ட் தாங்க கொடுத்தோன்னு இப்போ உள்ள வந்து உணர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து பேசி கூட வரலாம். பட் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். அமித் பார்க் வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் கொஞ்சம் தெரிஞ்சவர், ஆல்ரெடி வாய்ஸ் கொடுத்தவர். ஸோ அவருக்கு என்ன நுணுக்கங்கள் என்ன இருக்குது, எப்படி பேசணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஆஸ் அ கண்டஸ்டண்ட்டாக நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அவரோட குணாதிசயங்கள் வந்து இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. திவ்யா கணேஷும் அதே மாதிரி தான். திவ்யா கணேஷ் எனக்கு தெரிஞ்சு சீரியலில் பார்த்ததோட சரி, அவங்க எப்படிப்பட்டவங்கள்ட்ட தெரியல. நான் ரொம்ப அந்த ஷோஸ்லாம் அவங்கள்ட்ட பார்த்தல. ஆனால் வந்து அவங்களுக்கும் ஒரு கம்ருதனுக்கு ஒரு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி. அதனால் உள்ளே போனால் கம்ருதனோட ஆட்டம் எப்படி மாறுதுன்றது தெரியும். இல்லை உண்மையான ஃபேஸ் தெரிஞ்சிடும். அண்ட் இன்னொன்று இப்போ எல்லாமே அப்படி வீராவேசமாக பேசிட்டு போகிறாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி நாங்கள் போய் முகத்தை கிழிக்க போகிற மாஸ்கை அப்படிலாம் ஒன்றா நடக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வைல்ட் கார்டு வந்தாங்க கிழிச்சதெல்லாம் பார்த்து தான் இருக்கும். டம்மியாக தான் இருந்திருக்காங்க. ஒருவேளை அதை உடைக்கிற மாதிரி கூட இவங்க பண்ணலாம். போயிட்டு சூப்பராக விளையாடுறதுலாம் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்ட்லேயே வந்து சூப்பராக விளையாடுறது ஹரிஷ் கல்யாண் பண்ணாரு, விஜயலட்சுமி நல்லா பண்ணாங்க. இப்போ கனியோட தங்கச்சி அவங்க வந்து நல்லா அவங்களோட சீசன் 2 சூப்பராக விளையாடினாங்க. அந்த மாதிரி ஒரு ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கேம் டாஸ்க்லாம் சூப்பராக விளையாடினாங்களே. விஜயலட்சுமி வந்து சூப்பராக பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த ஆட்கள் பண்ணாங்கன்னா ஓகே. இல்லைனா 10ஓட 11 நீ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ சஞ்சீவ் வந்தார், 50 நாள் கழிச்சு வந்தார். அவர் வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் தான் சப்பையாக தான் போச்சு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸில் கொஞ்சம் சேவ் ஆகிட்டாங்க. 4 பேர் நினைக்கிறேன்ல, 5 பேரோ 4 பேரோ வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த எவிக்ஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருந்தாங்க. அதில் வந்து நம்ம பார்வதிலாம் ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்வதி கிடையாது. பார்வதிக்கு வர வேண்டியது சுபிக்ஷா வந்து ஏமாத்திட்டாங்க. அதனால பார்வதி இருக்காங்க, கம்ருதீன் இருக்காரு, கலையரசன் இருக்காரு, அரோரா இருக்காங்க, இன்னொருத்தர் வேற யார், வினோத். ஸோ இந்த எவிக்ஷனில் இருக்கிற லிஸ்ட்டில் யார் இந்த வாட்டி எவிக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய தாட்? மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 5 பேர் டாப்பில் இருக்கிறது வினோத் தான். அவர் வந்து சூப்பர் சேஃபில் இருக்கார். ஏன்னா நிறைய அவருக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறதுல அவர் தான் எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்குள்ளே ஒரு சாண்டி மாதிரி. கிட்டத்தட்ட சாண்டி சூப்பராக பண்ணார். அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இவர் தான் பண்ணுறாரு. ஏன்னா நேற்று அந்த திவாகர் வந்து கேமரா முன் வரும்போது இவர் பாடுறதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி செகண்டில் எனக்கு தெரிஞ்ச பார்வதியும் கம்ருதீனும் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க. இந்த 3 பேரும் எனக்கு தெரிஞ்சு சேஃப் ஆகிடுவாங்க. ஒருவேளை சேனல் முடிவு பண்ணால் கம்ருதீனை தூக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஓட்டிங் பிரகாரமே போகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கலையரசன் தான் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து ரொம்ப லீஸ்டில் இருக்கார். அண்ட் இன்னொன்று அவரை தான் எனக்கு தெரிஞ்சு துரத்தணும். ஏன்னா அவர் பேசும்போது அவரும் திவாகரம் பேசும்பொழுது வினோத்துக்கு நீ இந்த முறை போட்டுரு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி நாமினேஷன் முன்னாடி பேசுறாங்க. பண்ணக்கூடாது. இந்த சீசன் எப்படி தெரியல, ஒரு சீசனில் டிஸ்கஷன் பண்ணலாம். டிஸ்கஷன் வந்து ஒரு சீசனில் பண்ணலாம். அந்த ரூல் புக்கில் என்ன போட்டிருக்காங்க. அப்போ வந்து இவர் அது மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் வந்து இந்த பையனே சொல்கிறான், கலையே சொல்கிறான், இவனெல்லாம் வந்து சேவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மக்கள் தான் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த மக்கள் முட்டாள்ன்றது ஏற்கனவே ஒரு முறை ரிவ்யூவர்ஸ் எல்லாம் நாயின்லாம் வர சொன்னான். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது மக்கள்லாம் முட்டாள் சேர்த்து வச்சிட்டா அப்படின்னா அப்போ மக்கள் வந்து உண்மை புத்திசாலி. அப்படி எப்படின்னா கலையை வெளியே தூக்குனா தான் புத்திசாலி. அதனால் எனக்கு தெரிஞ்சு மக்கள்லாம் முட்டாளாக இல்லை, நாங்களாம் புத்திசாலிடா அப்படின்னா தயவுசெய்து கலைக்கு ஓட்டே போடாதீங்க, வெளியே தோர்த்துங்க. ஒருவேளை இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸில் உள்ளே வந்துட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகிடும், பெட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அப்போ ஆட்கள் ஜாஸ்தினா இந்த வாரம் 2 எலிமினேஷன் இருந்தால் கூட இருக்கலாம். கலையரசனும் அரோராவும் இருந்ததுன்னா அப்படி இருக்கலாம். டபுள் எலிமினேஷன் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக எனக்கு தெரிஞ்சு சூப்பராக போகும். அப்போது இன்கேஸ் சிங்கிளாக இருந்ததுன்னா அரோரா போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை இருந்ததுன்னா இப்போ துஷாரோட ஆட்டத்தை பார்க்கணுன்னா அரோரா வெளியே அனுப்பலாம். இப்போ அரோராவா கலையான்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கலையரசன் தான் என்னோட சாய்ஸ். மக்களோட சாய்ஸும் கலையரசனாக அதை இருக்கணும். அரோரா வந்து அடுத்த வாரம் கூட அனுப்பிச்சி விட்டுறலாம். ஆனால் இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும்.